நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil ji. Thank you, Anas, the winning combo. எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ட்ல I have a huge, எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், I have huge respect for மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்டா எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். and there's so much of scope in மலையாளம் சினிமா. எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன். from the time I started doing K2. ஸோ அந்த கரெக்டான டைம்ல I met Mr. Akhil, and அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவங்க நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது. and I just knew almost 20 minutes into the film saying I want to be part of this film. And of course Tovino pati takeaway வேணாம். He is known to be the lucky star of Kerala. All his films are good. எனக்கு அவரோட film choices ரொம்பவே பிடிக்கும். and ரொம்ப கேர் எடுத்து more than சரி இது எப்படி போகும், the house is going to be received, அது மட்டும் இல்லாம what is different about the film, how can I be different in the film. So always wanted to work with Tovino, and I'm glad it happened in this film. And Vinay pati again solve vena, I think we've been friends from Endlandram Punave, so we've gone a long time back. And in the padathula enna appo we were still kids, adu or mari different or love triangle and mari and the track la pochu, idu or mari different ah irundhu. And I think his character is amazing in the film. And theriyala evlo per indha padam paathinga, naane last night am paathen indha padatha. But அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil all along. You know, he's a very, very tough taskmaster. Akhil and Anas இப்படிதான் இருப்பாங்க தெரிஞ்சுட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தா தான் he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So என்ன பொறுத்த வரைக்கும் I had so much of fun doing it. and நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தாலே feel good, it's half the battle won. நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், பட் at the end of the day பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்பவுமே அது எங்க போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் லைக் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் the word of mouth was very encouraging on the day one லேருந்து. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அவங்க. So I'm very, very proud to be part of this film. And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க in தமிழ்நாடு received so well. ஏன்னா word of mouth லேருந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண்ண, say if it's a Nivin Pauly or say if it's a Mohanlal sir or I met Mammootty sir, அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். The actors here have so much of respect. நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்க கூட we watch all their films. So cinema is one always, and I'm very, very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. இந்த படம் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லதாய் பேசிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டீம் பிரட்டன்டட் பேர்ல தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் ப்ளாக் சேஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணி அப்படி தான் டிசைன் பண்ணுறது. நீங்கள் யாராவது இந்த படம் தியேட்டர் போய் பார்க்கறதுக்கு இனி பெண்டிங் இருந்தால் தயவு செய்து தியேட்டர் போய் இந்த படம் பார்க்கணும். அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார் ப்ளீஸ் யூஸ் விட்டவர். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி 2022 சொன்னாங்க.
ஸ்டோரி கேட்ட உடனே நான் டொபினுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன், என்ன இருக்கிறத இந்த படம் நான் பண்ண போறேன். 2 நாளுக்குள்ள அகில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, த்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காங்க. இது சொன்னா 3மே பெரிய கேரக்டர், 3க்குள்ள ஒரு ட்ராமா இருக்கும். அண்ட் த்ரிஷா உள்ள வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது. தேங்க்யூ த்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி. ரியலி மீன்ஸ் a lot to us. பட் என்னோட கெரியர்ல 18 years டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை. ஐ மீன் ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீட்டி, சம்திங் ஸோ பவர்ஃபுல். டொவி கூட டொவி, அகில் பால், நம் டிரெக்டர் அனாஸ் கான், நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல. திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் 1 வருஷம் ஷூட் பண்ணி. படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க 1 வருஷத்துக்கு. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்க இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க அண்ட் சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஃபார் தட். கிரேட், தேங்க்யூ. எப்படி இருக்கு நியூ இயர்? எப்படி இருக்கு நியூ இயர்? நல்லா இருக்கா? everybody is fine. 2020 இந்த படத்தை பற்றி டிஸ்கஷன்ஸ் போகுது. 2022 நான் ஏஆரோட படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க. அப்போதான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதே டைமில் ஃபன்னாகவும் இருந்தது. ஒரு சீரியஸ் படம், ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன். அதனால இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி அப்புறம் என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது, அது மலையாளம் வருஷனும் இல்லைன்னா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல படங்களோட இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் பேசி இந்த படங்களை டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இனியும் நல்ல படங்களோட நான் வருவேன். நம்ம டிஸ்கஸ். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.